துதிக்கின்றது என் நாவியும் களிக்கின்றது. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். நீ பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். தேவதூதன். மரியாதை, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவர் ராஜ்யத்திற்கு முடிவிராது. நான் இந்த ஈவுக்கு எம்மாத்திரம்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தைகளின்படியே எனக்கு ஆகக்கடவது. மரியாதை, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலையிடும். ஆதலால் உன்னை எதிர் விளக்கும் பிள்ளை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாராய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முடிய வயதிலும் ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையம்மா. சென்று எலிசபெத்தை சந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் குழப்பமெல்லாம் தீரும். காட்சி 2. மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தச் சென்ற காட்சியை காண்போமா? ஆரோனின் குமாரத்தையும் ஆசாரியனின் மனைவியுமாகிய எலிசபெத் மாமியே, நீ வாழ்க. யார்? மரியாளா? வா மகளே வா. பிள்ளை பேரற்ற மலடி என்று எல்லோராலும் தூற்றப்பட்டவளே, கர்த்தரால் உனக்கு கிடைக்கப்பட்ட கர்ப்பத்தின் கனியும் தாங்களும் நீடு வாழ்க. உன் வாழ்த்துக்கு நன்றி மரியாளே. என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? மாமியே, உங்கள் கர்ப்பத்தின் ஈவை பற்றி உங்கள் கணவரிடம் அறிவித்த காபிரியேல் என்னும் அதே தூதன் நேற்று இரவில் என் எதிரில் தோன்றி நானும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவேன் என்று சொன்னான். என்ன ஆச்சரியம்! எனக்கும் தான் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் கணவனை அறியாதவள் என்று தூதனிடம் கூறியபோது அவன்தான் உங்கள் கர்ப்பத்தை பற்றி எனக்கு அறிவித்தான். நீங்களும் உங்கள் குழந்தையும் வாழ வாழ்த்துகிறேன். மரியாளே, இவ்வளவு வயதாகிலும் மலடி மலடி என்று எல்லோராலும் கேலி செய்யப்பட்ட எனக்கே கத்திருந்த பாக்கியத்தை அளித்திருக்கும் போது உனக்கு சம்பவித்தது ஆச்சரியமானது ஒன்றுமில்லை தான். மரியாளே, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. உலக மாந்தர் அனைவரையும் ரட்சிக்கப் போகிற என் ஆண்டவரின் தாயாகிய மரியாளே, நீ என்னிடத்தில் வந்து என்னை வாழ்த்துவது நான் செய்த பாக்கியம். நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. இப்போதுதான் என் குழப்பமெல்லாம் தீர்ந்தது. என் நேசரை நான் மகனாக பெற பாக்கியம் பெற்றவள் தான். கர்த்தராலே உரைக்கப்பட்டவைகளை விசுவாசிக்கிற மரியாளே, நீ உண்மையிலே பாக்கியம் பெற்றவள் தான். ஆஹா, என் ஆத்மா கர்த்தரை துதிக்கின்றது. என் ஆவியும் என் இரட்சகருமாகிய தேவனில் கலியுறுகிறது. தாழ்மையான என்னை எவ்வளவா உயர்த்தியுள்ளார். இதோ இது முதல் எல்லா சந்ததியும் உன்னை பாக்கியவதி என்பார்கள். நன்றி மாமியே. சரி, இனி எனது வீட்டிற்கு செல்ல ஆயத்தப்படுகிறேன். சென்று வா மகளே, கர்த்தர் என்றும் உன்னுடனே. காட்சி 3. மரியாளை தள்ளிவிட நினைத்த யோசேப்பிடம் தேவதூதன் தோன்றிய காட்சியை காண்போம். எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியாள் கருவுற்று இருக்கிறாளாமே, குழப்பமாக உள்ளதே. இதை நியாய விசாரிப்புக்காரனிடம் தெரிவித்தால் மரியாளை கல்லெறிந்தே கொன்று விடுவார்களே. கூடாது கூடாது, அப்படி செய்யவே கூடாது. மரியாள் அவமானப்படவும் கூடாது, இறந்து விடவும் கூடாது. ரகசியமாக மரியாளை தள்ளிவிடுவதான் சரி. அப்பாடா, இப்போதுதான் நிம்மதி. சரி, படுக்கைக்கு செல்வோம். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உண்டாயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியானது. அவள் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தேவதூதனின் தரிசனம் கிட்ட நான் அபாத்திரன். எல்லாம் ஆண்டவரின் செயல். சரி, மரியாதை சேர்த்துக்கொள்வோம். எல்லாம் அவர் செயல். காட்சி 4. ராஜதூதன் குடிமதி பழுத வேண்டிய அரச கட்டளையை மக்களுக்கு தெரிவித்த காட்சியை காண்போம்.
ரோமானிய பெருங்குடி மக்களே, இதோ மன்னரின் ஆணை. ரோம பேரரசின் ஒவ்வொரு குடிமகனும் அவனவன் தன் தன் பிறந்த ஊரில் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அன்று இருக்க வேண்டும். யூதனோ, சமாரியனோ, கலிலேனோ, உயர்ந்தவனோ, தாழ்ந்தவனோ, யாரா இருந்தாலும் சரி, இக்கட்டளைக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். அங்கு ரோமானிய அதிகாரிகள் வரி விதிப்பார்கள். எமது சாம்ராஜ்ய எல்லைக்குட்பட்ட குடிகளின் எண்ணிக்கையை கணக்கிடவே நாம் இந்த ஏற்பாட்டை செய்துள்ளோம். இக்கட்டளைக்கு கட்டுப்படாதவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். இங்கனும் ரோம பேரரசர் அகஸ்து ராயனுக்காக சிரியா நாட்டு ஸ்ரேனியும். ரோம ஆட்சியின் நட்டுழியத்தை தாங்க முடியலப்பா. ஏற்கனவே ஒரு வரி இருக்கு, இதுக்கும் ஒரு புது வரியா? என்ன செய்வது? ஊருக்கு போய் தானே ஆக வேணும். வாங்க ஊருக்கு போற வேலையை பார்ப்போம். நம்ம ஊர் போறோம். மரியாளே, ராஜகட்டளையை கேட்டாயா? நாம் தாவீதர் வம்சத்தை சேர்ந்தவர்கள். எனவே நாம் நமது சொந்த ஊராகிய யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு செல்ல வேண்டும். இதுவும் நமது கஷ்டகாலம்தான். இந்த நிலையில் என்னால் எப்படி 80 மைல் தூரம் பிரயாணம் செய்ய முடியும்? மரியாளே, இது ராஜகட்டளை. நாம் செல்லாவிட்டால் ராஜகோபத்திற்கு ஆளாகி விடுவோம். நீயும் பூரண கர்ப்பவதியாக வேற இருக்கிறாய். நிர்பந்தமான நிலைதான். எனவே ஆங்காங்கே கிடைக்கும் வாகன வசதிகளை அமைத்து கொண்டும் தங்கக்கூடிய இடங்களில் தங்கியும் செல்வோம். சரி, தெய்வ சித்தப்படி ஆகட்டும். நான் பிரயாண ஆயத்தத்தை கவனிக்கிறேன். நீங்கள் சந்தைக்கு சென்று வழியில் உணவிற்கு வார்கோதுமை, திராட்சை ரசம் வாங்கி வாருங்கள். அப்படியே செய் மரியாள். காட்சி 5. சத்திரத்தில் மரியாள் யோசேப்பு தங்க இடம் கேட்கும் காட்சியை காண்போம். ஐயா, ஐயா, என்ன வேண்டும்? ஐயா, நாங்கள் குடிமதிப்பில்லாத தொலை தூரத்திலிருந்து வருகிறோம். குளிர் வேறு அதிகமாக இருக்கிறது. இன்று இரவு மட்டும் தங்க ஒரு அறை கொடுத்தால் புண்ணியம் உண்டையா? அறையும் இல்லை, காலும் இல்லை, இருக்கிற ஆளு கூட உட்கார இடம் இல்லை. நீங்க வேற போங்கயா, வேற எங்கேயா சொல்லுங்கள். அன்பரே, நான் மிகவும் களைத்து விட்டேன். தங்குவதற்கு ஒரு இடம் பாருங்களேன். மரியாளே, அதோ அருகில் இருப்பது ஒரு சத்திரம் போல் தெரிகிறதே. வா, போய் விசாரிப்போம். ஐயா, ஐயா! யாரப்பா இந்த நேரத்துல வேலை கெட்ட வேலையில வந்து தூக்கத்தை கெடுத்தா என்னையா அர்த்தம்? நாங்கள் குடிமதிப்பெழுத தொலை தூரத்திலிருந்து வருகிறோம். தங்குவதற்கு ஒரு இடம் இருந்தா கொடுங்களேன். 1000 பேருக்கு சொன்னதா உங்களுக்கும் இந்த விடுதியே நிரம்பி விழுகிறது. கண்டிப்பாக சொல்கிறேன், இடம் கிடையாது. வருமானத்தை விட தூக்கம் போனாதான் மிச்சம். ஆமா, அது யாரு? என் மனைவி மரியாள். ஏமா, வாயும் வயிறுமா இருக்கிறியேம்மா, உனக்கு இரக்கம் காட்டலாம்னா கூட இந்த விடுதியில் இடம் இல்லையேம்மா. மெதுவா போமா. ஆபிரகாம், தம்பி ஆபிரகாம், கத்தி கத்தி தொண்டையே வறண்டு போச்சு, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாப்பா. மரியாளே, நீ மிகவும் சோர்ந்து விட்டாயே. என்னால் ஒரு அடி கூட நடக்க முடியாது. அப்பா, இவர்கள் நிலை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. என்ன செய்வது? சத்திரத்தில் தான் இடம் இல்லையே. ஏன், நமது மாட்டுத் தொழுவத்தில் கொஞ்சம் இடம் இருக்கிறதே. ஆம், தொழுவத்தில் இடம் இருக்கிறது. இவர்களுக்கு சம்மதமானால் நீ தொழுவத்தை காட்டு. என்ன, மாடடையும் தொழுவமா? பாக்கியம் பெற்றவளின் உன்னத குமாரனின் பிறப்பு மாட்டுக்கொட்டிலேயா? ஆண்டவரின் சித்தத்தை என்னால் அறிய முடியவில்லையே. ஐயனே, அவ்விடமே நமக்கு போதும். ஆண்டவர் சித்தம் அதுவானால் மாட்டுத் தொழுவமே மாளிகை. சிறுவனே, தொழுவத்திற்கு வழியை காட்டு.
இது முன்னமே தெரிந்திருந்தால் ஒரு நல்ல இடம் காலியாக வைத்திருப்பேனே. சரி வா போய் பார்ப்போம். மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் காட்சியளித்த மகிழ்ச்சியான தருணம் இது. அண்ணே என்ன பலமான யோசனைக்கிறாய்? அந்த சினையாடு 2 குட்டி போடுமா இல்லை 3 குட்டி போடுமான்னு யோசிக்கிறியா? அட போ தம்பி, தீர்க்கதரிசியின் உரையின்படி மேசியா எப்ப வருவார், நம்மை ஆளுவார், வழி நடத்துவார். சிதறுண்ட ஆடுகள் மந்தையாகும், ஊளமான ஆடுகள் அவர் தோளில் தூங்கும். அவருடைய நேசக்கரங்களால், அவரின் குழலின் அழைப்பு அவருடைய நேசக்கரங்களால் அரவணைக்கும். நானும் எப்போ வரும்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ வேற ஆடு குட்டினுக்கிட்டு. அட ஆமாப்பா, அப்படிப்பட்ட இயேசு எப்ப வருவாரு? மேசியா வருகை பற்றிய செய்தியை நான் நம்ப மாட்டேன். சிமியோன், நீ நினைப்பதும் சொல்வதும் சரியல்ல. அவர் பிறப்பால் தான் இவ்வுலகம் மீட்கப்பட வேண்டும். பகைவர்களாலும் அநீதிக்காரராலும் இவ்வுலகம் அழிந்து வருவதை நீ அறியவில்லையா? மேலும் ரோம் ஆட்சியின் அட்டுழித்தனத்தை நீ உணரவில்லை. அவர் பிறப்பால் தான் நாம் யாவருக்கும் சாந்தியிட்டும். மேசியா பிறக்கும் வரை இச்செய்தியை நான் நம்ப மாட்டேன். கடவுள் வயது ஆட்டுக்குட்டி மாதிரி பிறப்பார். அங்கே பாருங்கடா, ஓனாய் ஒன்று மந்தக்குள்ள புகிற பார்க்க சத்தம் போடுங்கடா. ஏய் சு 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 சு. நல்ல சிமியோனை பார்த்தாரு. இல்லாட்டினா அந்த ஆடு ஓனாய்க்கு பள்ளி நமக்கு அழுகாலியா இருக்கும். சரி சரி, டே ரூபன், நீ என்னமோ கேட்டல? சந்தைக்கு போகணும், அல்டாவில் 2 வெள்ளி காசு கேட்டேன். போடா போடா பொடி பையன், எங்க அக்கா பெத்த மக்கு பையன் கடவுள் மனிதன் மாதிரி பிறப்பாரான்னு கேட்டியடா. அதன் கேட்டேன் நான் கடன் கேட்கிறான், கடன். ஆமா அம்மா, கடவுள் மனிதன் மாதிரி இருப்பாரா இல்லைன்னா திடீர்னு தோடி ரோமலட்சுமி எத்தனை சேர்த்துக்கொள்வாரா? அதெல்லாம் தேவ ரகசியம், நமக்கு எப்படி தெரியும்? அடே சிமியோன், அது என்னடா வானத்துல ஏதோ பேரொளி ஏதோ அசைகிறதே. தேவதூதன். பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திட காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நான் எவ்வளவு பெரிய பாவி. தேவதூதர்களே மேசியாவின் பிறப்பின் நற்செய்தியை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அவர் எளியவர்களையும் எவ்வளவாய் நேசிக்கிறார். அவர் என் உள்ளத்திலும் பிறந்துவிட்டார். அவரை காண என் உள்ளம் துடிக்கிறது. பாருங்கள், அவரை காண இப்பொழுதே செல்வோம். நம் மேசியாவை காண வெறுங்கையோட செல்லக்கூடாது, தகுந்த காணிக்கையோட செல்லணும். பாவியாகிய நான் என்னையே அவருக்கு படைப்பேன். வாருங்கள் தோழர்களே, கர்த்தர் அழைக்கப்பட்ட செய்தியை நேரில் கண்டு கழிப்போம். அதிகாலையில் பாதத்தை தேடி எல்லோம் நான் யாவரும் கூடி, அந்த மானடையும் குளிர் நாடி தேவபாலனை பணிந்திட பாடி அதிகாலையில் மேய்ப்பர்கள் தேவதூதனின் கட்டளையை கேட்டு பரிசுத்த பாலகனை தரிசிக்க சென்ற காட்சியை காண்போமா? யாத்திரியர்களே நில்லுங்கள், இங்கு இடமில்லை, வேறு எங்கேயாவது செல்லுங்கள். நாங்கள் இங்கு தங்க வரவில்லை, யாத்திரிகளும் அல்ல. அந்த குண்டிலிருந்து வரும் மேய்ப்பர்கள் தேவதூத கட்டளைகளை இங்கு பிறந்திருக்கிற பரிசுத்த பாலகனை தரிசிக்க வந்தோம். நாங்கள் ஒரு முறை பார்த்து விட்டு செல்ல தயவு செஞ்சு உத்தரவு தாரும். பரிசுத்த பாலனா, அவரை வணங்குவதற்காகவா வந்திருக்கிறீர்கள்? அப்படியானால் கடவுளின் கிருபை பெரிது. வாருங்கள், தேவ பாலகனை தரிசிக்கலாம். மகிழ்
மிகவும் ஆச்சரியமானவை. வானலோக தூதர்களை நேரில் கண்டோம். அவர்களின் கீதங்களின் இனிமை கேட்டு மனம் குளிர்ந்தோம். சொன்னபடியே எல்லாம் நடக்க காண்கிறோம். மெய்யாகவே இது தெய்வ குழந்தைதான். நீங்கள் தேவதூதர்களை கண்டீர்களா? ஆம், அவர்கள் எங்களோடு பேசினார்கள். நாசரேயத்தில் இருக்கும்போது என் மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த மரியாளுக்கும் எனக்கும் கனவில் தூதர் தோன்றி குழந்தையை பற்றி அறிவித்தார். தேவதூதன் தாவீதின் வம்சத்தை சேர்ந்த கன்னிக்கும் ஏழை மேய்ப்பராகி எங்களுக்கும் காட்சி தந்தார். யெகோவாவின் சந்நிதியில் யாவரும் சமம். கடவுள் செய்த நன்றியை நாங்கள் மறவோம். அவருக்கே எக்காலமும் புகழும் மேன்மையும் உண்டாவதாக. நாங்கள் சென்று வருகிறோம் ஐயா. சென்று வாருங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வான ஆராய்ச்சி காட்சியை காண்போமா? என்ன நண்பரே, இன்று வானில் ஒரு மாற்றத்தையும் காணவில்லையே. ஆனால் நண்பர் அதிகமாய் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறாரே. ஆமாம், இவரின் ஆராய்ச்சிக்கு முடிவே இருக்காது. இல்லை இல்லை, இன்று இவரின் ஆராய்ச்சியில் பலன் இருக்கும் போல்தான் தெரிகிறது. நாமும் சிறிது கவனிப்போம். நண்பா, நீங்கள் என்னை அற்பமா எண்ணாதீர்கள். இது இறுதி காலமாக இருப்பதினால் பல விசேஷ தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேற வேண்டியிருக்கிறது. அதற்கு ஏதாவது வழிகள் தெரிகின்றனவா என்று தான் உற்று நோக்கினேன். இன்றைய ஆராய்ச்சியில் விசேஷ பலன் உண்டு. அதோ பாருங்கள், ஒரு புதிய நட்சத்திரம் அதிக ஒளியில் தெரிகிறதல்லவா? அதன் ஒளியும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது பாருங்கள். ஆமாம் நம்பரே, என்றும் இல்லாத புது ஒளி. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்திருக்கத்தான் வேண்டும். அது என்னவென்று ஆராய்வோம். இதோ ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும் என இருக்கிறது. யாக்கோபு வம்சத்தில் ஒரு ராஜா உதிப்பாரோ? இருக்கலாம். மேசியாவென்று ஒருவர் வருவார். அவர் வந்து ஜனங்களை பாவத்தில் இருந்து மீட்பார் என்ற தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறுகிறதா? தீர்க்க தரிசனம் ஒரு காலமும் பொய்யாகாது. எனவே அவசியம் ஒரு ராஜ குழந்தை பிறந்திருக்கத்தான் வேண்டும். அப்படியானால் அவசியம் அந்த ராஜ குழந்தையை நாமும் சென்று பார்க்க வேண்டும். யூதேயாவின் ராஜாவாகிய ஏரோதினம் சென்றால் விஷயம் வெளிப்படும். பாருங்கள், ஏரோதினம் செல்வோம். ஏரோது அரண்மனையில் மேசியாவின் வருகை பற்றி கலந்துரையாடும் காட்சி. என்ன மந்திரியாரே, நமது நாட்டின் நிலை எப்படி இருக்கிறது? உங்கள் புஜபல பராக்கிரமத்தாலும் புத்தி சாதுரியத்தாலும் நாட்டை திறம்பட ஆண்டு வருவதை யாரால் மறுக்க முடியும் அரசே? சரியாக சொன்னீர் தளபதியாரே. நமது நாட்டின் குடிமக்கள், படைபலம், வரி வசூல் எல்லாம் எப்படி இருக்கிறது? அரசே, தாங்கள் என்ன சாமானியமானவரா? தாங்கள் ஏக சக்கராதிபதியாக இருக்க வேண்டும் என்று தாங்களோடு போட்டியிட்ட அனைவரையும் கொன்று குவித்தீர்கள். பரிசேரின் ஆதரவோடு தலைமை குருவையும் கொன்றீர்கள். அகஸ்துராயின் ஆதரவோடு யூதியாவையும் அடக்கி ஆளுகிறீர்கள். தாங்களின் ஆட்சி காலம் ரோமா அமைதி காலம் என்று போற்றப்படுகிறது அரசே. அது மட்டுமா, மக்களை கொள்ளையிட்ட கொள்ளை கூட்டத்தினரை ஒழித்து கட்டினீர்கள். நகரங்களை அரண்காப்புகளால் வலுப்படுத்தினீர்கள். ரோமர்களின் பாணியில் விளையாட்டரங்குகளை அமைத்தீர்கள். மிக மிக முக்கியமாக தேவாலயத்தையும் அதன் சுற்றுச்சுவரையும் கட்டினீர்கள். இதையெல்லாம் நினைக்கும் போது தாங்களின் புகழும் பராக்கிரமமும் ஐயமின்றி விளங்குகிறது அரசே. அரசே வாழ்க. தங்களை காண கீழ் தேசமான சாஸ்திரிகள் மூவரும் வந்திருக்கிறார்கள் அரசே. அழைத்து வா. உத்தரவு. ஏரோது மன்னனுக்கு எங்கள் சிறந்த வணக்கங்கள். என்ன
ஞானிகளே, என்ன விஷயமாய் வந்திருக்கிறீர்கள்? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரை கண்டு வணங்க வந்தோம். எங்கே எங்கே இந்த ராஜ குழந்தை? யூதருக்கு ராஜாவா? எனக்கு தெரியாமலா அந்த குழந்தையை கண்டு வணங்க வந்தீர்களா? குழப்பமாக இருக்கிறது. ஞானிகளே, என்ன உணர்கிறீர்கள்? விளக்கமாக கூறுங்கள். மன்னா, கீழ் திசையில் ஒரு அதிசய நட்சத்திரத்தை கண்டோம். அதன் ஆராய்ச்சியின்படி யூதேயா நாட்டில் ஒரு ராஜ குழந்தை பிறந்திருக்க வேண்டும். எனவே அந்த குழந்தையை தரிசிக்க இங்கு வந்தோம். ஒன்றும் விளங்கவில்லை. மந்திரியாரே, என் குழப்பத்தை உடனடியாக தீர்த்து வையுங்கள். சேவகா, வேத பாரகரையும் பிரதான ஆசாரியரையும் அழைத்து வா. உத்தரவு. சக்கரவர்த்தி ஏரோது வாழ்க, சகல ஆசீர்வாதங்களும் உண்டாகட்டும். பிரதான ஆசாரியரே, வாருங்கள். இந்த கீழ்தேச வானசாஸ்திரிகள் என்னையும் என் நகரத்தார் யாவரின் கதைகளும் செய்தி ஒன்று கூறியிருக்கிறார்கள். யூதருக்கு இன்னொரு ராஜா புதிதாக பிறந்திருக்கிறாராம். அதுதான் மன்னரின் கலக்கம். எனவே வேத பாரகரே, பிரதான ஆசாரியரே, அந்த புதிய அரசனின் பிறப்பு பற்றி கூறுங்கள். புதிய நட்சத்திரம் தோன்றியிருக்கிறது. அப்படியானால் அதன் பொருள் இதுதான்: ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும் என்றும் யாக்கோபிலிருந்து எழும்பும் ஒருவர் ஆளுகை செய்வார் என்று எழுதியிருக்கிறது. அரசே, யாக்கோபு வம்சத்தில் உதித்திருக்கும் அந்த ராஜ குழந்தை எங்கு பிறந்திருக்கும் என்று யூகிக்க முடிகிறதா வேத பாரகரே? இதோ அதற்கான தெளிவான விடை. எபிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற பிரபு உன்னிடத்திலிருந்து பெறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்படுகிறே. அப்படியானால் அந்த குழந்தை பெத்லகேமில் தான் பிறந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களா? நிச்சயமாக. ஓஹோ, அப்படியா? ஞானிகளே, கேட்டீர்களா வேத பாதகரின் கணிப்பை? நீங்கள் இப்போதே பெத்லகேம் சென்று அந்த குழந்தையை கண்டு தரிசித்து விட்டு என்னிடம் திரும்பி வந்து திரும்பி என்னிடம் வாருங்கள். அந்த என்னிடமும் கூறுங்கள். நானும் சென்று வணங்க வேண்டும் அல்லவா? அதனால் தான். ஆகட்டும் மன்னா, அப்படியே செய்கிறோம். நாங்கள் சென்று வருகிறோம் அரசே. சென்று விரைந்து திரும்பி வாருங்கள். சபை கலையலாம். ராஜாவா? இஸ்ரவேலுக்கு அரசனா? எனக்கு போட்டியாக இன்னொரு அரசனா? கூடாது, கூடவே கூடாது. ஞானிகள் வந்து குழந்தையை பற்றி விவரம் கூறட்டும். அப்புறம் காட்டுகிறேன் இந்த ஏரோது யார் என்று. காட்சி 10. சாஸ்திரிகள் வந்து குழந்தை இயேசுவை கண்டு பரிசு வழங்கும் காட்சியை காண்போம். நகருகிறதே, வாருங்கள், அதை பின்தொடர்வோம். ஐயா, நீங்கள் யார்? நாங்கள் கீழ் தேசத்து வானசாஸ்திரிகள். கிழக்கில் கண்ட நட்சத்திரத்தின்படி இங்கு பிறந்திருக்கும் குழந்தையை தரிசிக்க வந்தோம்.
இந்த குடில் வரை அந்த அதிசய நட்சத்திரம் தான் எங்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்தது. எல்லாம் அதிசயமாக இருக்கிறது. பாலகா, இந்த பொன்னை உமக்கு காணிக்கையாக படைக்கிறேன். தேவ பாலகா, நீர் பொன்னிலும் மேலான அல்லவா? மக்கள் பொன்னாலும் பொருளாலும் அறிவாலும் உமது ராஜ்யத்தை பெருக்குவாராக. வெள்ளை போலத்தை உமக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன். மக்கள் தமது பரிசுத்தத்தையும் தெய்வீகத்தையும் அறிந்து உம்மிடம் வந்து சேர்வாராக. அன்பின் பாலகா, இந்த தூபகற்பம் எரித்து வாசனை வீசுவது போல நீரும் ஜனங்களின் பாவத்தை எரித்து உமது ரட்சண்ய வாசத்தை உலகமெங்கும் உள்ள மக்களின் நாசியில் ஏற பண்ணும். ஞானிகளே, உங்கள் காணிக்கைக்கு நன்றி. நாங்கள் சென்று வருகிறோம் ஐயா. சென்று வாருங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.